ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குருவாழ்க, குருவே துணை. நான் பேசக்கூடிய தலைப்பு இளம் வயதில் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன். ஜோதிடத்தில் 9 கிரகங்களும் நல்ல கிரகங்களும் இல்லை, கெட்ட கிரகங்களும் இல்லை. 12 பாவங்களும் நல்ல பாவமும் இல்லை, கெட்ட பாவமும் இல்லை. இரண்டுமே கலந்து தான் வேலை செய்யுது எல்லாருக்குமே. அதே மாதிரி ஒரு குருமார்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய அனுபவத்தையும் பயன்படுத்தி தான் பலன் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம ரிஷிகள் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, காலதேச வர்த்தமான சுருதி யுக்தின்னு சொல்லியிருக்காங்க. யுக்தின்னா கடைசியில் அனுபவம்னு பேர். அந்த அனுபவத்தோட ஜோதிடங்கள் சொல்லக்குள்ள மட்டும்தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் திருமணத்துக்குன்னு பார்க்கல பல வித ஆய்வுகள் பண்ணி திருமணத்துக்கான ரிசல்ட் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விவாக லக்னம்னு ஒரு அமைப்பு எடுத்து கொடுத்து இதை சேனலில் பேசியிருக்கோம். ஆனால் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வச்சுமே நம்ம ஒரு ராசி கட்டத்தில் மட்டுமே ஒருவருக்கு திருமணம் நடக்கும் நடக்காதுன்றதை எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பேச போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராசி காரகத்துவம், கிரக காரத்துவம், பாவ காரகத்துவம்னு இருக்குது. அதே போன்று திரிகோணங்கள்னு இருக்குது, கேந்திரங்கள்னு இருக்குது. இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் மிக முக்கியம்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? அதே போன்று திருமணத்திற்கு திரிகோணங்களில் தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு இருக்குது. இதில் கர்ம திரிகோணம் மட்டும்தான் திருமணத்தை நடத்தி தருது அப்படின்னு சொல்லலாம். இது 3, 7, 11. இந்த 3, 7, 11 ஒரு கிரகத்தோட மேட்ச் ஆகும். அது எந்த கிரகம்னு சொல்லுங்கள்? ராகு பகவானோட மேட்ச் ஆகும். ராகு கொடுக்குது கெடுக்குது இப்படின்ட்டு பல கருத்து இருக்குது. ஆனால் இந்த காமத்தை இயக்குவது மட்டுமே ராகுவோட ஒரு தன்மையாக தான் இருக்குது. வாஸ்துலேயுமே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியை பெட்ரூம் வைங்க, அது ராகுக்கான இடம், அங்கே தான் வம்சம் விருத்தி ஆகும்பாங்க. இது எல்லாத்துலேயுமே மேட்ச் ஆகி இந்த ராகுவோட வருது. அதே போன்று பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனை தான் களத்திர காரக கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கிரன், ராகு, காமத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய அந்த 3, 7 பாவத்துக்குரிய அந்த பாவகங்கள். அடுத்தது சனி பகவானை நம்ம எடுத்துப்போம். என்னடா சனி பகவானை திருமணத்துக்கு கொண்டு வராருன்னு பார்க்குறீங்களா? 7ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. அதே மாதிரி லாபாதிபதினு சொல்லக்கூடியதும் காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் தான். மற்றும் குருவை எடுத்துக்கணும். குரு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு பாவக காரக கிரகம்னு இருக்குது. இப்போ லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் பாவக காரகிரகமாக இருக்குது. அதே போன்று 2ஆம் பாவகம்னு எடுத்துகிட்டா அது குடும்பஸ்தானம்னு எடுப்போம். அந்த குடும்பஸ்தானத்துக்கு காரக பாவக கிரகமாக இருக்கிறது குரு பகவான் தான். இந்த குரு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், இந்த 4 கிரகங்களும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 பாவகங்களும் ஒருத்தருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுல முக்கிய பங்கு, முதன்மை பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் 4 கிரகமும் அந்த 2, 3, 7, 11 எந்த விதத்திலாவது தொடர்பு பெற்றிருக்கணும். தங்களுக்குள்ளே பார்த்துக்கலாம், சேர்ந்து இருக்கலாம், அல்லது பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கலாம். இல்லை அந்த கிரகங்கள் நட்சத்திர சாரங்கள் வாங்கி இந்த பாவகத்தோட தொடர்பு பெறும் பொழுது அவங்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடந்துருது அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒருத்தருக்கு எப்போ திருமணம் நடக்குங்கிறத தசாபதிகளை சொல்லக்கூட பார்த்தீங்கன்னாக்கா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய அந்த திரிகோண பாவங்களில் தசாநாதன் தொடர்பு இல்லாமல் திருமணங்கள் நடக்காது. நீங்கள் திருமணங்கள் நடந்த எல்லா ஜாதகத்திலையும் எடுத்து பாருங்கள். 1, 5, 9 தொடர்பு பெற்ற தசாநாதன் மட்டும்தான் திருமணத்தை நடத்தி தருவார். அதே போன்று புத்திநாதன் எடுத்திங்கன்னா தான் அமர்ந்த பாவகத்திற்கு 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெறணும். அதாவது எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பாவம் தானே 12ஆம் பாவகம், அந்த பாவகத்தோட தொடர்பு பெறணும். அப்படி இல்லைன்னா லக்னத்துக்கு 12ஆம் பாவகங்கிறத அதை தொடர்பு பெற்றால் மட்டும்தான் அந்த புத்திநாதன் திருமணத்தை நடத்தி தருவார். அதே மாதிரி அந்தரநாதன் இருக்காருங்க, அதுதானே அடுத்து வர்றது. அந்த அந்தரநாதன் 3, 7, 11 சொல்லக்கூடிய அந்த காம திரிகோணத்தை நடத்தக்குள்ள மட்டும்தான் அந்த திருமண வைபவத்தை நடத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் பார்த்திங்கனாக்கா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தசாபுத்திகளாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே திருமணத்தை நடத்தி வைக்கிறதுல எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் ஈஸியாக இன்னொரு ஷார்ட்கட்லேயும் எடுக்கலாம். இதை இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 7ஆம் இடத்து அதிபதி எங்கே நிற்கிறாரோ அங்கே உங்களோட வயதுன்னு ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ திருமண கால வயது
21லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து எல்லாருக்கும் மேஜராக திருமணம் நடத்துகிறாங்க. இந்த திருமணம் நடத்தக்கூடிய வயது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு காமத்திரி கோணத்தில் தொடர்பு பெறக்குள்ள அந்த வயசில் தான் திருமணம் நடக்கும். இதுக்கு தசாபுத்தியோ எந்த கிரகங்களும் தேவையே கிடையாது. ஒரே ஷார்ட்கட்டு, 7ஆம் இடத்து அதிபதி காமத்திரி கோண தொடர்பு வயதோட்டத்தில் இருக்கணும். அந்த வயதில் தான் திருமணம் நடக்குதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.